இங்க இருக்கிற பீஸா ஷாப்ல ஒரு பிசினஸ் மேன் பீஸா சாப்பிடுறதுக்காக ஒரு டேபிள்ல உட்காந்துருக்காங்க. அதே டேபிள்ல ஒரு பிச்சைக்கார தாத்தாவும் வந்து உட்காந்துறாங்க. அந்த தாத்தா அவன் டேபிள்ல வந்து உட்காந்துருக்கிறது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்போ வெயிட்டர் வந்து 5 பீஸ் சீஸ் பீஸாவை கொண்டு வந்து டேபிள்ல வைக்கிறாங்க. அந்த பிளேட்ல இந்த பீஸால ஒரு பீஸ் எடுத்து தாத்தா சாப்பிடுறாங்க. பிசினஸ் மேன் எதுவும் சொல்லாம அவனும் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுறான். தாத்தா இன்னொரு பீஸ் எடுத்து சாப்பிடுறாங்க. அவனும் கடுப்புல இன்னொரு பீஸ் எடுத்து சாப்பிடுறான். இப்போ பேலன்ஸ் ஒரு பீஸ் தான் இருக்கு. அத அந்த பிசினஸ் மேன் எடுக்க போறப்போ அதுக்குள்ள தாத்தா அதை எடுத்துறாங்க. பிசினஸ் மேனுக்கு கோவம் வந்துருது. கடைசியில ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு தாத்தா கிட்ட கேக்குறான். ஓ, நீ ரொம்ப பசியா இருக்கன்னு நினைக்கிறேன்னு ஒரு பீஸ்லயும் பாதியை பிச்சு அவங்கிட்ட கொடுக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப அருவருப்பா இருக்கு. என்னோட பீஸாவை எனக்கே பிச்சு கொடுக்குறியான்னு தாத்தாவை திட்டிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா வெயிட்டர் அங்க வந்து இதுதான் உங்க பீஸா சார், அது அவரோடதுன்னு சொல்லவும் அப்பதான் அவனுக்கே புரியுது. அதை கேட்டதும் அவன் ஷாக் ஆயிடுறான். ஆக்சுவலா தாத்தாவும் பீஸா ஆர்டர் பண்ணிட்டு தான் டேபிள் வந்து உட்காந்துருப்பாங்க. ஆனா அவன் தாத்தாவை தப்பா புரிஞ்சுட்டு இருப்பான். ஐம் சாரி, உங்க பீஸான்னு தெரிஞ்சும் எதுக்கு நான் சாப்பிடும் போது தடுக்கலன்னு தாத்தா கிட்ட கேக்குறான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஷேர் பண்ணி சாப்பிட்டது. அதை கேட்டதும் அவன் ஆடி போயிடுறான். ஓகே, என்னோட பீஸாவை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்னு அவனும் தாத்தா கூட சேர்ந்து சந்தோஷமா ஷேர் பண்ணி சாப்பிடுறாங்க. உருவத்தை பார்த்து ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, மனசை பார்த்து ஜட்ஜ் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.